பெண்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே இடுப்பு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்க இந்த களி அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். உளுந்தங்களி சுட சுட இது போல் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக உளுந்து மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம எப்படி களி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்தங்களி பண்ணுறதுக்கு 1 கப்பு உளுந்த மாவு ஆல்ரெடி நம்ம ப்ரீமிக்ஸாக அரைச்சி வச்சுட்டு இருக்கிறது. 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கோபுரமாக குவிச்சு அளந்திருக்கேன். நீங்கள் 1.5 கப் அளவு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீமிக்ஸ் எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா, 1/2 கிலோ உளுந்து, 1/4 கிலோ சிகப்பரிசி, 1/4 கிலோ தோலோடு உள்ள சிறுபருப்பு, 10 ஏலக்காய், ஒரு 2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு சுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் மிஷினில் கொடுத்து நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தங்களி பவுடர், 1 டம்ளர் கோபுரமாக அளந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதிலே வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகுபதம் தேவையில்லை. நான் அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் அதிகமாக இருந்தால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாகு எடுத்தோம் இல்லையா, அது வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ நல்லா ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வடிகட்டுங்க. எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அதனால் வடிகட்டிட்டு சேருங்க. வெல்லமாக இருந்தாலும் சரி, கருப்பட்டியாக இருந்தாலும். வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ மாவு சேர்த்துக்கலாம். சூடு நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நம்ம உளுந்த மாவு போட்டு நல்லா கரைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. அடுப்பில் வச்சுருக்கேன், சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்படி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. போட்ட கொஞ்ச நேரத்தில் நல்லா கட்டிப்படும். இப்போது நம்ம களி ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்படி நல்லெண்ணெய் விடுறதா இருந்தாலும் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நம்ம இது போல் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விடுறதுனால அடிப்பிடிக்காமல் வரும். ஆனால் சிம்மில் தான் வைக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். பாருங்கள், இவ்வளோ சீக்கிரமே கொஞ்சம் நல்லா கெட்டியாகிட்டு வருது. உளுந்தங்களி இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனதும் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நெய் ப்ளஸ் நல்லெண்ணெய், இல்லைன்னா நெய் மட்டுமே கூட போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் மட்டுமே கூட போட்டுக்கலாம். இல்லைதான். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கலந்து விடுங்க. களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். களி மிக்ஸ் மட்டும் வீட்டில் ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உளுந்தங்களி ரெடி ஆகிடும். நான் இன்னொரு ஷார்ட் வீடியோவில் உளுந்தங்களி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை வீடியோவாக கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.